ஒவ்வொருத்தரும் அதிகாலைய ஆரம்பிக்கிறது 5 அமலை கொண்டு ஆரம்பிக்கும். தஹஜ்ஜுதுடைய நேரம் 5 அமலுக்குரிய நேரம். ஒன்று தஹஜ்ஜுதுடைய தொழுகை, இரண்டாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஓதக்கூடிய குர்ஆன், மூணாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய zikr, நாலாவது அந்த நேரத்தில் தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திக்ஃபார், அஞ்சாவது தான் அவருடைய தௌபா துஆ. சகோதரர்களே, இத குர்ஆன் எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்துது. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக சொன்னார், நபியே அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் இருக்குது, நீங்க நஃபிலான தொழுகையை தொழுங்க. ஆரம்பத்துல தஹஜ்ஜுதுடைய தொழுகை கடமை, அதுக்கு பின்னால அல்லாஹ் அதை சுன்னத்தாக நஃபிலாக மாற்றி விட்டார். சகோதரர்களே, அதுவும் ஆரம்ப மாதிரி கடமையாக இருந்திருந்தா எங்களுக்கு ஏராளமான தண்டனைகள் அதிகரித்து, அதை அல்லாஹ் சுன்னத்தாக மாற்றி விட்டார். இரண்டாவது, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்துடைய குர்ஆன், அது அல்லாஹ் விசேஷமான மலக்குமார்களை இறக்கி அந்த குர்ஆனை சாட்சி செல்ல வைக்குகிறான். அந்த குர்ஆனுடைய ஏராளமான ஹதீஸ் அதுக்கு அழகான முறையில சான்றிதழ் தெளிவுபடுத்து. யாரு இரவுடைய இறுதியில குர்ஆனுடைய வளமை இருக்குமோ, ஓதக்கூடிய தன்மை இருக்குமோ, அந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் சாட்சி செல்லும், வாதாடும், ஷஹாதத்தும் ஷஃபாத்தும் செய்யும். யா அல்லாஹ், எல்லோரும் தூக்கத்தில் இன்பம் காணக்கூடிய நேரம் இந்த அடியான் இரவுடைய இறுதியில் குர்ஆனில் இன்பம் கண்டான். யா அல்லாஹ், இவனை நரகத்தை விட்டு பாதுகாரு என்று நோன்பு வாதிடுறது மாதிரி, சதகா வாதிடுறது மாதிரி எங்கட குர்ஆன் வாதிடார். அதுல விசேஷம் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் ஓதப்படக்கூடிய குர்ஆன். மூணாவது, குர்ஆன் இன்றைக்கு நாங்கள் அந்த சுபவுடைய தொழுகையில சஜதாவுடைய அந்த சூராவை கேட்டிருப்போம். ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஅ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ. அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் இருக்குதே, முஃமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட படுக்கையிலிருந்து தன்னுடைய விலாவை உயர்த்தி நேர காலத்தோட எழும்பி அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு துஆ செய்ய ஆரம்பிப்பாங்க. சஹாபாக்களுடைய தன்மையை குர்ஆன் சொல்லுது, வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்பிரூன். அந்த சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபார்ல இருப்பாங்க. புகாரியுடைய முஸ்லிமுடைய சஹீஹான ஹதீஸ். எங்கட தேவையை உருவாக்கின அல்லாஹ், எங்கட தேவையை நிறைவேற்றக்கூடிய ரப்பு அல்லாஹ், எங்களுக்கு நோயை தந்த ரப்பு அல்லாஹ், அந்த நோயை குணப்படுத்துறதும் அவன்தான். உலகத்தில் எதை உருவாக்குகிறானோ அதுக்கு தீர்வை காண வைக்கிறதும் ரப்பு தான். எந்த தேவையை எந்த நிலைமையை ரப்பு உருவாக்கினானோ அந்த நிலைமைக்கு தீர்வை காணக்கூடிய ரப்பு அவனே கேட்குகிறான், என்னுடைய அடியார்களே, தஹஜ்ஜுதுடைய நேரத்துல நீங்க என்னிடத்துல கேட்க மாட்டீங்களா? என்னிடத்துல மன்றாட மாட்டீங்களா? என்னிடத்துல பாவம் மன்னிப்பு தேட மாட்டீங்களா? என்னிடத்துல தௌபா செய்ய மாட்டீங்களா? அடிவானத்துக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கி அல்லாஹ்வே கேட்கிறான், ஹல் மின் சாயில் வஹல் மின் முஸ்தக்ஃபிர் வஹல் மின் தாயிப். என்னிடத்துல கேட்கக்கூடியவர்கள் இல்லையா? என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இல்லையா? என்னிடத்துல தௌபா செய்யக்கூடியவர்கள் இல்லையா? சகோதரர்களே, மிக முக்கியமான நேரம் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பிக்க வேண்டிய அதிகாலை அந்த தஹஜ்ஜுதுடைய நேரம் விசேஷமான 5 அமலை கொண்டிருக்கும். விசேஷமான 5 அமல். சகோதரர்களே, இப்படி எங்கட வாழ்வு நாளாந்தம் இந்த அமலை கொண்டு ஆரம்பிச்சா அல்லாஹ் ஷைத்தானியத்தை விட்டு பாதுகாத்து பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் உருவாக்கார். அது மட்டுமல்ல, ஹதீஸ் எங்களுக்கு எவ்வளவு அழகாக அபூதாவுத் ஷரீஃபுடைய ரிவாயத் ஹதீஸுல் குதுஸியும் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என் உம்மத்துடைய அதிகாலையில பரக்கத் செஞ்சிரு. ஹதீஸுல் குதுஸில வருது, இன்னல்லாஹ பாரக லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் அதிகாலையில் பரக்கத் செய்து விட்டான். எந்த பரக்கத்துடைய நேரமோ அந்த நேரத்துல நாங்க என்னென்ன விடயத்தை கொண்டு அந்த பாக்கியத்தை அடையணுமோ அந்த பாக்கியத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம். பரக்கத்தை அடைய வேண்டிய நேரத்துல முசீபத்தான தூக்கத்துல ஈடுபட்டு அந்த தூக்கத்துல ஈடுபட்டு
நாங்க முசீபத்தை தேடுகிறோம் என்றா எங்களை போல பாக்கியமற்றவர்கள் யார் இருப்பாங்க?